அதோட இன்றைய தினம் இந்த ஆட்சி வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சத்து சிரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி போச்சு. ஒரு காலத்தில் தமிழ்நாடுன்னா ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல் துறையா மாறி. காவலருக்கே பாதுகாப்பு இல்லை, காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு நாம கிராமத்தில் ஆடு மாடு மேயக்கூடாது என்பதற்காக பயிருக்கு வேலி அமைப்போம். அதுபோல மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல்துறை. அப்படிப்பட்ட காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு போதை ஆசாமி தொலைக்காட்சியில் பார்த்தா எகிரி எகிரி காவலர் அடிக்கிறான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. கிடைக்குதுல்ல? உண்மைதானே? இன்றைக்கு இந்த கஞ்சா போதைப் பொருள் பல வடிவத்தில் விற்பனை ஆகுது. திரவ வடிவத்தில் வருதுங்கிறாங்க, சாக்லேட்டில் வருதுங்கிறாங்க, அப்புறம் ஊசி மூலமாக இந்த கஞ்சா மாற்றப்பட்டு வருவதாக சொல்றாங்க. இப்படி கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அமோகமாக நடக்குது. இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த இந்த முதலமைச்சருக்கு செவிசாய்க்கல. இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்தோம், பத்திரிகை வாயிலாக ஊடக வாயிலாக பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதோ இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க இந்த அரசு முன் வரல. ஏன்னா கஞ்சா விற்கிறவங்களே திமுக கட்சியுடைய துணை ஒன்றுதான் விற்பாங்க. உண்மைதானே? திமுக கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் துணை இருப்பதாக செய்தி. ஆக 2022ஆம் ஆண்டு 2022 அல்லது 23ஆம் ஆண்டு நான் கருதுகிறேன், இன்றைய முதலமைச்சர் காவல்துறையினுடைய பொறுப்பு வகிக்கிறார். அவர் மானிய கோரிக்கை வருது. அந்த மானிய கோரிக்கையில தம்பி கொஞ்சம் தம்பி வடி ஆட்டாத பாங்க, இது தடப்படுது, நேரல தடப்படுது. இன்றைய தினம் அந்த மானிய கோரிக்கை வரும்போது முதலமைச்சர் மானிய கோரிக்கை புத்தகத்தை வச்சுக்கிறார். அதில் படித்து பார்க்கும்போது அதில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 20ஆம் பக்கம் 2வது பேராவில் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது 2348 பேர், கைது செய்யப்பட்டது 148 பேர். நான் கேள்வி கேட்ட முதலமைச்சர் அவர்களே, இந்த இலாக்காக்கு யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்புனார் திரு ஸ்டாலின். அப்படின்னா இந்த கொள்கை விளக்க குறிப்ப அடுத்தது வருது. எல்லாம் தயாரா இருக்கிறீங்க 10 ரூபாய்க்கு. அப்புறம் ஸ்டாலினை கேட்டேன், இந்த கொள்கை விளக்க குறிப்ப யார் நீங்க சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தீங்க? நான் தான் சமர்ப்பித்தனார். 20ஆம் பக்கத்தை எடுங்க, 2வது பேரா படிங்க, அதுல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. படிச்சு பார்த்தார். ஆக 2348 பேர் பள்ளிக்கருகில கல்லூரிக்கு அருகில இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நீ கொடுக்கப்பட்டு விட்டு அதில் கைது செய்யப்பட்ட 148 பேர் கஞ்சா வைத்திருந்தாலும் குற்றம், அதே போல விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். இப்படி இருக்கும்போது நீங்களே உங்களுடைய காவல்துறை மானிய கோரிக்கையில கஞ்சா வைத்திருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா கைது பண்ணிருக்கணும்னு சொன்னேன். எந்த பதிலும் இல்லை. மற்றவெல்லாம் திமுக காரன். 148 பேர் போக மீதி எல்லாம் திமுக காரன். எப்படி கைது பண்ண முடியும்? இப்படி இருக்கும்போது எப்படி கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? அதனால இந்த முதலமைச்சருக்கு வரைக்கும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாது. அதிமுக நிச்சயமா உங்க துணை கொண்டு 100% ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை முழுமையாக ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன், உங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவன். 4 ஆண்டு 2 மாத காலம் நான் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒடுக்கப்பட்டது. அதே போல நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான சோதனை, வறட்சி,
2017 கடு வறட்சி, குடிப்பதற்கு கூட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, அதை சரி செஞ்சோம். பிறகு புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டது, அதை சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, ஒரு வருஷம் யாரும் வர முடியல, வர முடிஞ்சுதா? இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத காற்றில் விஷக்கருவிகள், கொரோனா என்ற விஷக்கருவி பரவி அது யாராவது பாதிக்கப்பட்டா உடனடியா உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு சிறப்பா செயல்பட்டு, திறமையா செயல்பட்டு, விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் தொழிலாளிகள், ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், குடும்பத்தைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். கொடுத்தோம்ல? அதே காலகட்டம் தை பொங்கல் வந்தது. இன்றைக்கு ஏழைகள் பாதிக்க கூடாது, தமிழ்நாட்டுடைய முக்கிய பண்டிகை கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு எல்லோரும் தை பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க பெரியவங்க. அதன்படி நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பணம் கொடுத்தோம். எந்த காலகட்டம் 1 ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல, 1 ரூபா வருமானம் இல்ல. தொழிற்சாலை மூடிட்டாங்க, கடை மூடப்பட்டது, பெட்ரோல் பங்க் எல்லாம் திறக்கல, அதுல வர்ற வருவாய் இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, டாஸ்மாக் இல்ல, கலால் வரி இல்ல. இப்படி 1 ரூபா வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சி வந்த பிறகு என்ன வறட்சி வந்ததா, புயல் வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணும் வரல. எதுவுமே வராம கடன் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க. எதுவுமே வராத 5 லட்சம் கடன் வாங்குவதற்கு என்ன காரணம்? நாங்க வருமானம் இல்லாத போது என்ன இந்த நாட்டு மக்களுக்கு தேவையோ அத்தனை செஞ்சோம். அரசு ஊழியர்கள் 1 ரூபா சம்பளம் பிடிக்கல. பக்கத்து மாநிலம், நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, எல்லா மாநிலத்திலும் 30% அரசு ஊழியர்களுக்கு பிடித்த செஞ்சாங்க. அதிமுக அரசு பிடித்த செய்யல. அரசு ஊழியர்கள் அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசு ஊழியர்கள். அப்படிப்பட்டவர்கள் திறமையா செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே 1 ரூபா பிடிக்காம சம்பளம் முழுவதும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தினம் இப்படி இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி இது யாரையா கட்டுறது? யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். நான் உட்பட நீ அத்தனை பேரும் நாம தான் கட்டணும். இவர் பாட்டு கடன் வாங்கிட்டு போயிட்டாரு, கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த தேர்தலோட திமுக வரப்போறது இல்ல முடிவு பண்ணிட்டாங்க.